உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை போத்தனூர் மெயின் ரோட்டில் நம்ம வசந்தம் ஹாலில் இருக்கோம். அங்கே நம்ம நண்பருடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம். என்ன அழகாக அற்புதமாக அருமையாக நடக்கிற அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறத இப்போ நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக அருமையாக நடந்ததுங்க. நட்பு சுற்றம் அப்படின்னு எல்லாருமே நிறைய வந்திருந்தாங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த காட்சியை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நீங்களும் தான் பாருங்களேன். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பதினும் அது அஜித் குமார் அவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள உறுதியளிக்கிறேன். நன்றி. வணக்கம். சென்னை மீனம்பாக்கத்தை சார்ந்த லட்சுமி சேகர் ஆகியோரது மகன் அஜித் குமார் ஆகிய நான், கோவை போத்தனூரை சார்ந்த ராஜேஸ்வரி வெங்கடேஷ் ஆகியோரது மகளாகிய யாழினியை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள உறுதியளிக்கிறேன். உலக பொதுப்பறையான திருக்குறளோடு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை விட வேறு என்ன சிறப்பு வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாலை மாற்ற நிகழ்ச்சி, மற்ற நலுங்கு நிகழ்ச்சிகள்னு அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. பார்க்க பரவசமாக இருந்தது. அருமையான காட்சிகள். சரி, திருமணம் செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோமா? நீங்களும் கேட்டுக்கங்களேன். கல்யாணங்கிறதுங்க 2 பேர் வேறு சூழ்நிலையில் இருந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து ஒரு புது சூழலுக்கு போகிறது தான் கல்யாணம். அப்போது அந்த கல்யாணம் பண்ணும்போது, புதுசாக போகும்போது பல வேறுபாடுகள் மனசில் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் தோணாட்டாலும் பொதுவாக தோணும். ஆனால் அதை பெருசு பண்ணாமல், இந்த டிவியில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, நீயா நானா அப்படின்னு, அந்த மாதிரி போட்டி போடாமல் நீயும் நானும் அப்படிங்கிற மாதிரி கலந்து நேர்ந்து பேசி முடிவு செஞ்சீங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையின் சொர்க்கத்தை நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன காரணம். அதனால் அதை நம்ம தள்ளிட்டு, உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், என்னை நீ புரிஞ்சுக்கோ, முதல்ல நாம் புரிஞ்சுக்குவோம், அப்புறம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு புரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமில் போனீங்கன்னு சொன்னால், அதுக்கு மேலே நீங்களே அனுபவிச்சுட்டு அப்புறம் சொல்லுவீங்க, ஆமாங்க அருமையான வழிங்கன்னு. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லைங்க. பொதுவாக கணவன் மனைவி அப்படின்னா இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு யாருமே கிடையாதுங்க. நிறைய படிச்சிருக்கேன், கொஞ்சம் படிச்சிருக்கேன், நான் நல்ல சம்பளம், இதெல்லாம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வண்டியை ஓட்ட போகிறீங்க. ஒரு ட்ரெயின் போகுதுன்னா 2 தண்டவாளம் கண்டிப்பாக வேணும். சரிங்களா? ஒரு சாதாரண ரெட்டை மாட்டு வண்டியில் 2 மாடும் ஒத்துழைச்சா தான் அந்த வண்டி கவராகவும் போய் சேரும். ஆக இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருமணத்துக்கான ஒரு பந்தத்தை நாம் இன்றைக்கி நேரில் பார்க்குறோம். எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு இருக்காங்க, மனசோடு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நிச்சயமாக இத்தனை பேருடைய வாழ்த்து அவங்களுக்கு கட்டாயமாக உதவும் இல்லைங்களா? ஆரம்பத்துலேயே பாருங்கள், அவங்கவுங்க ஆள் மனசில் இருந்து இன்னார நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன், உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க வாக்குறுதி. அதையும் மீறி சில நடைமுறைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம செய்கிறோமே ஒழிய, அந்த ஒரு வார்த்தை தான் திருவார்த்தை. புகைப்படக்காரங்களை பாருங்கள், புகைப்படம் வீடியோலாம் ஓடி எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற அந்த தொழில் நேர்த்தியோட, தொழில் பக்தியோட அந்த சிரத்தையை பார்த்தா நல்ல அருமையான ரிசல்ட் வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் அவங்கள இந்த இடத்துல பாராட்டி வாழ்த்துறேன். நான் அவங்களுடைய விசிட்டிங் கார்டும் போட்டிருக்கேன். யாருக்காவது தேவைன்னா தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஆக இந்த நிகழ்ச்சி ஒரு உயிரோட்டமான நிகழ்ச்சி. உண்மையான நட்புகளும் சுற்றங்களும் சூழ வந்து அந்த இடத்தையே ஒரு கலகலப்பான ஒரு அருமையான ஒரு இடமாக மாற்றி இருக்கின்றனர். சாதாரண காலங்களில் அந்த ஆடம்பரமான திருமண மண்டபங்கள் கூட வெறும் கல் கட்டிடங்கள், காங்கிரீட் கட்டிடங்கள் மட்டும்தான். அவற்றில் இடம் இருக்குமே தவிர உயிரோட்டம் இருக்காது. ஆனால் விசேஷ நாட்களில் பாருங்கள்,
ஒரு சின்னஞ்சிறு மண்டபமாக இருந்தால் கூட அந்த மண்டபம் ஒரு கலை கூடமாக மாறிவிடும். ஏனென்றால் அந்த உற்சாகத்தின் விளிம்பிலே அனைவரும் இருக்கிறார்கள். நல்ல எண்ணங்களின் தொகுப்பு அங்கே அலைவரிசைகளாக ஆடி திரிந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் காரணம் அந்த உற்சாகத்திற்கும் அந்த கலகலப்பிற்கும். ஆக இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் உற்சாகத்தின் உச்சியிலே இருக்கிறார்கள். நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட ஜோடிகளை கேட்கவே வேண்டாம். அவர்கள் இந்நேரம் கனவுலகில் சஞ்சரிக்கத் தொடங்கி இருப்பார்கள். எப்பொழுதடா ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரும் என்று அவர்கள் நாட்களை எண்ணத் தொடங்கி இருப்பார்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சி இது. அந்த புகைப்படக்காரர்களை பற்றி சொன்னேன் அல்லவா, அவர்களது விசிட்டிங் கார்டை பாருங்கள். அவர்கள் மிக அழகாக வேலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த வசந்தம் ஹால் உரிமையாளரை நாம் கண்டிப்பாக பாராட்டியே தீர வேண்டும். ஏனென்றால் இது போன்ற கேஸ் தட்டுப்பாடு போன்ற ஒரு இக்கட்டான நேரத்தில் மற்றவர்கள் யாரும் இந்த சமையல் வேலையை ஏற்காத ஒரு நேரத்தில், தயங்கும் ஒரு சமயத்தில் துணிந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அருமையான உணவை வழங்கினார். இன்று இருக்கும் தட்டுப்பாடு காரணமாக ஏதேனும் குறைகள் இருந்தாலும் மக்கள் சரியென்று சொல்லும் மனநிலையில்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏனோ தானோ என்று இல்லை, அருமையான உணவை படைத்து விட்டார்கள். மிக அற்புதமாக இருந்தது. அந்த சாய்ஸ் கேட்டரிங் உணவு மீண்டும் உண்ண வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிறது. அவருக்கும் இந்த இடத்திலே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதோ அந்த இளம் நிச்சயதார்த்த ஜோடிக்கு ஆரத்தி எடுக்கிறார்கள். அழகாக எடுத்து அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. இதுகாரம் உடன் வந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.